அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்துச்சு. அதுல திரு விஜய் அவர்கள் பல முக்கியமான செய்திகளை பத்தி பேசியிருக்கிறாரு, பல வீர வசனங்களையும் பேசியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றி என்னுடைய கருத்து என்ன, இதைத்தான் இப்போ நாம விரிவாக பார்க்க போறோம். பேச்சோட தொடக்கத்துல இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். இதை ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, நமக்கு ஏதாச்சும் அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஆனா அந்த அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளா நானு? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு கேட்டாரு. அப்படிதான் தெரியுது விஜய் அவர்களே. உங்க மூஞ்ச பார்த்தா பாஜகவோட அழுத்தத்துக்கு பயந்து அமைதியா இருக்கிறது நல்லாவே தெரியுது. கடைசியா ஈரோட்டுல மஞ்சள் வித்துட்டு போனீங்க. அதுக்கப்புறம் 36 நாள் கழிச்சு இப்பதான் வெளியே வரீங்க. இடைப்பட்ட இந்த காலத்துல மட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒண்ணுக்கு வாயை திறந்து பேசி இருப்பீங்களா? குறிப்பா செப்டம்பர் மாசம் கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து நேத்தைக்கு வரைக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சி பேரையாச்சும் வாயை திறந்து பேசி இருப்பீங்களா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரும் பயந்தாங்கோலி தனம், தொடை நடுங்கி தனம். நீங்க அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுறவர் இல்லை அப்படின்னா பாஜகவிற்கு எதிராக பேசி இருக்கலாமே. பேசுறதுக்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கு. பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றீங்க. அதே பாஜக தான் திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய மத கலவரத்தையே தூண்ட பார்த்தாங்க. அதற்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 100 நாள் வேலை திட்டத்துல காந்தியோட பெயரை நீக்கி இருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்திற்கே எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லாத நிலை ஏற்பட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆனா மக்கள் பிரச்சனைகளை விடுங்க, குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஜனநாயகன் படம், அந்த படத்திற்கு பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சென்சார் போர்டை வச்சு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து உங்களுடைய படத்தை இப்ப வரைக்கும், உங்களுக்கு வெளியாகி இருக்க வேண்டிய படம், ஆனா அந்த படத்தை இப்ப வரைக்கும் வெளியிட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காச்சும் வாயை திறந்து பேசுங்க. ஆக மக்கள் பிரச்சனைக்கும் வாயை திறந்து பேசல, உங்களோட பிரச்சனைக்கும் வாயை திறந்து பேசல. கேட்ட அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளான்னு வேற வீரவசனம் பேசுறீங்க. உங்களுக்கே இதெல்லாம் கூச்சமா இல்லையா? அடுத்தது என்ன சொல்றீங்க? அதிமுக வந்து நேரடியா பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, திமுக வந்து மறைமுகமா சரண்டர் ஆயிட்டாங்க, அவங்கள மாதிரி எல்லாம் நாம யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிறீங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதுக்கெல்லாம் வாயை திறக்காம அமைதியா இருக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரும் சரண்டர் ஆகிறது தான். நீங்களும் பயந்து நடுங்கி அமைதியாத்தான் இருக்கிறீங்க. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு இல்ல, யாரு எதுக்காக எதையெல்லாம் பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம யாவனோ எதையோ எழுதி கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுனால மேடை ஏறி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா? அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கொடுமை. என்னது? நமக்காக யாராச்சும் வந்து நிக்க மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ரொம்ப அழுத்தத்துல இருக்கிறாங்க. அவங்க தாவேகாவையும் நம்மளையும் நம்புறாங்க, அவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும். இத பேசும்போது உங்களுக்கே மனசுக்குள்ள சிரிப்பு வரல? எப்படி இதை உங்களால பேச முடியுது? நமக்காக யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு மக்கள் அழுத்தத்துல இருக்கிறாங்களாம். அவங்க தாவேகாவை நம்புறாங்களாம், விஜய நம்புறாங்களாம். அடடா, கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்கா? மக்கள் எல்லோரும் செத்து விழுந்த போது அவங்கள அம்போன்னு விட்டுட்டு தலை தெறிக்க விட்டா போதும் அப்படின்னு அங்க இருந்து சென்னைக்கு ஓடி வந்தவர் தானே நீங்க. செத்த மக்களை என்ன ஏதுன்னு கண்டுக்காம, ஐயோ நமக்கு மேல மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து போய் ஓடி வந்தவர் தானே நீங்க. நீங்க மக்களை காப்பாற்ற போறீங்களா? மக்கள் உங்களை நம்புறாங்களா? இதை கேட்டா இன்னைக்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்றாங்க? அன்னைக்கு வந்து காவல்துறை எங்களை வந்து இங்க இருக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தினாங்க, அதனால தான் நாங்க வந்து சென்னைக்கு வந்துட்டோம். எங்க தலைவர் வந்து அவசர அவசரமா சென்னைக்கு வர வேண்டியதா போயிருச்சு. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அப்படியே அறுத்து கிழிச்சு கட்டி முடிச்சிருப்பீங்க அதானே? காவல்துறை சொல்லுச்சு, அதனால தான் நாங்க கரூரை விட்டு வந்தோம் அப்படின்னா அதை எங்க தெரியுமா சொல்லி இருக்கணும்? பயந்து போய் தலை தெறிக்க ஓடுனாரு தெரியுமா? அப்ப விமான நிலையத்துல நின்று பத்திரிகைக்காரங்கள்லாம் சார் 40 பேர் இறந்து போயிட்டாங்களா சார் அப்படின்னு கத்தி உங்களை கூப்பிட்டாங்க தெரியுமா? அப்ப பத்திரிகைக்காரங்க முன்னாடி போய் நின்று எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், நான் இங்க இருந்தா அது மேலும் மேலும் பெரிய விபரீதங்களை ஏற்படுத்தும், அதனால என்ன காவல்துறை இங்க இருந்து போக சொல்லிட்டாங்கன்னு அன்னைக்கு பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி சொல்லி இருக்கணும். சரி, அதையும் விடுங்க. அங்கிருந்து வெறும் 2 மணி நேரத்துல சென்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச பிறகு இதயம் நொறுங்கி போயிருக்கிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டீங்களா? ட்வீட்
அந்த ட்வீட்லயாச்சும் காவல்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் நான் கரூரை விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு பதிவு போட்டு இருக்கணும். சரி, அதுவும் இல்லையா, 3 நாள் கழிச்சு சிஎம் சார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டீங்கல்ல, அந்த வீடியோலாச்சியும் சொல்லி இருக்கணும். அதுல எல்லாம் விட்டுட்டு பிரச்சனை பெருசாகி நீதிமன்றத்துக்கு போன உடனே காவல்துறை சொன்னாங்க, அதனால தான் நாங்க போனோம், அதற்கான சான்றுகளை எல்லாம் நாங்க கொடுத்திருக்கிறோம். சரி, உங்களை காவல்துறை சொல்லிச்சு, நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க, உங்க கட்சிக்காரங்க எல்லாரையுமே கரூரை விட்டு ஓடுங்க, செல்போனை எல்லாம் அணைச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு பயில ஆளை காணும். 50 பேரும் 1 மாசம் ஆப்சென்ட், எங்க போனாங்கன்னே தெரியல. நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் நடந்து வழக்கு விசாரணை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தனா வெளியே வந்தீங்க. இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் வந்து நிப்போம்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்னு வெக்கப்படாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? நான் ஊழல் செய்யவே மாட்டேன், எந்த ஒரு காசு பணத்துக்கும் ஆசைப்படாதவன் நானு, அப்படிப்பட்டவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எந்த ஒரு தப்பையும் நடக்காம பாத்துக்குவன்ல அப்படின்னு கேக்குறீங்க. ஊழல்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களோட வரி பணத்தை கொள்ளடிக்கிறது மட்டும் ஊழல்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா பெரும் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட கமிஷன் வாங்குறது ஊழல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறதும் ஊழல் தான். 100 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு சினிமா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கிறதும் ஊழல் தான், தப்பு தான். கடைசியா வெளியான உங்களோட கோட்டு திரைப்படம், அந்த திரைப்படத்துல பிளாக்ல டிக்கெட் வித்தீங்களா இல்லையா? அந்த பணம் உங்களுடைய பாக்கெட்டுக்கு வந்துச்சா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. கடைசி படம் வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்து கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இங்க வந்து நான் வந்தா ஊழலே நடக்காம பாத்துக்குவேன். சரி, எப்படி செய்வீங்க? ஊழல் நடக்க கூடாது, அதை எப்படி செய்வீங்க? கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அதுக்கு ஏதாச்சும் திட்டம் வச்சுக்கிறீங்களா? இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்க இருக்கிறோம், நாங்களும் சொல்றோம் ஊழல் நடக்காது, எங்களுடைய ஆட்சியில ஊழல் நடக்காது. எப்படி செய்வோம்? வெளிப்படையான நிர்வாகம். ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது அப்படின்னா அந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறோம், அதுல எவ்வளவு இதுவரைக்கும் செலவாயிருக்கு, எல்லாமே பொதுமக்களுக்கு வெளிப்படையா இருக்கும். பொதுமக்கள் நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அதுல ஊழல் 90 விழுக்காடு குறைஞ்சிரும். அடுத்தபடியாக ஏதாவது ஒரு டெண்டர் வெளியிடுறோம் அப்படின்னா அதையும் வெளிப்படையா செய்யணும். எதுக்காக டெண்டர் விடுறோம், டெண்டர் கோட்டிங் எவ்வளவு, எந்த நிறுவனம் எவ்வளவு கோட் பண்ணி இந்த டெண்டரை எடுத்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அமைச்சரோட ரெக்கமெண்டேஷன்ல அவங்களுக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கா, இது எல்லாமே மக்கள் கிட்ட வெளிப்படையா முன்வைக்கப்படும். இதுக்கு பேர் தான் வெளிப்படையான நிர்வாகம். மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கு, அதுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு, என்னைக்கு இந்த திட்டம் முடிவடையும், எல்லாத்தையும் மக்களே பார்க்கலாம். மக்களே அதுல ஏதாச்சும் தப்பு நடந்தா கேள்வி கேட்கலாம். இப்படி நாங்க ஊழலை தடுத்து நிறுத்துவோம். இதை நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது. உங்களோட திட்டம் என்ன சொல்லுங்க? சும்மா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழலை ஒழிச்சிருவோம். நாங்க தான் பார்த்தோமே, பல ஆண்டுகளா அரசியலுக்கு வர எல்லா நடிகர்களும் புது முகங்களும் இதே பாட்டை திரும்ப திரும்ப பாடுறாங்க, ஊழலை ஒழிச்சிருவோம், ஊழலை ஒழிச்சிருவோம். ஊழல் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு உண்மையான நேர்மையான ஆட்சியாளன் முதலமைச்சரானால் நிர்வாக பொறுப்புக்கு வந்தா ஊழல் எல்லாம் ஒரு நொடியில ஒழிஞ்சிரும். அதுவே மிகப்பெரிய அரசியல் கிடையாது. ஆனா நீங்க அதையே மிகப்பெரிய சாதனையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அதை எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. சரி, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது மட்டும்தான் ஊழலா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒழுங்கா வரி கட்டாம இருக்கிறதும் ஊழல் தான். வருமானத்துக்கு எப்படி வர வருமானத்துக்கு முறைப்படி அரசாங்கத்துக்கு வரி கட்டாம இருக்கிறதும் ஊழல் தான். ஃபாரின் காரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை கட்டாம இருக்கிறதுக்கு பேரும் ஊழல் தான். ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிட்டு அதுக்குண்டான வரி பணத்தை கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்ட ஆளுதானே நீங்க விஜய் அவர்களே. நீதிமன்றமே உங்களுக்கு கொட்டு வச்சு அனுப்பி வச்சது இல்ல, போங்க போய் ஒழுங்கா வரி கட்டுங்க அப்படின்னு. அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை, மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கட்டாம ஏமாத்தலாம்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரும் ஊழல் தான். அப்ப பிளாக்ல டிக்கெட்டை வித்து கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டியது, வரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்த வேண்டியது, இப்படியெல்லாம் நீங்க ஊழல் செஞ்சுட்டு நேத்துக்கு மேடையில ஏறி நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலே நடக்காது. ஷப்பா ராமா. அடுத்தது என்ன சொன்னீங்க? தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தமிழ்நாட்டை அண்டவே கூடாது, அது ஆளவே கூடாது, ஆளவே கூடாது, ஆண்டு விடவே கூடாது. இது எதுவுமே வாயில வரல. அண்டவே கூடாது, என்னமோ ஒண்ணு. சரி, திமுக தீய சக்தி, அது யாரு ஊழல் சக்தி? அதிமுகவா? அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியா, கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா?
இதே அதிமுக கூட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா இல்லையா? அன்னைக்கெல்லாம் தெரியலையா அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு? தமிழ்நாட்டுல எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இவங்களோட போராட்டத்துக்கெல்லாம் கூட ஒரு அறிக்கை கூட விஜய் விட்டதே கிடையாது. அட ஒரு சின்ன கருத்தை கூட தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல பதிவிட்டது கிடையாது. ஆனா அதிமுக எப்ப பாஜக கூட கூட்டணி வைக்க போறோம், கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டாங்களோ அப்ப டிவிகேவோட அபிஷியல் லெட்டர் பேட்ல இருந்து அறிவிப்பு வெளியாகுது. இதெல்லாம் அநியாயம், பாஜக என்னும் மதவாதிகளோட போய் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு. எந்த கட்சியுமே அதை பத்தி பேசவே இல்லை. அது அவங்களோட விருப்பம், அவங்க யார் கூட வேணும்னாலும் கூட்டணி வைக்கலாம். ஆனா இவரு பதறி போய் அதுக்கெல்லாம் அறிக்கை விட்டுறாரு. உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? ஏன்னா அவரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு. அது நடக்கல அப்படின்னு உடனே விரக்தியில வெறுத்து போய் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. இன்னைக்கு அதே அதிமுகவை ஊழல்வாதி, ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு. அடடா, இது எப்படி தெரியுமா இருக்கு? சீச்சி, இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பழத்தை நக்கி சப்பி சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அது கிடைக்கல அப்படின்னு உடனே சீச்சி இந்த பழம் ரொம்ப புளிக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன மாதிரியான நிலைப்பாடுகள், என்ன மாதிரியான ஒரு பேச்சு, இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சரி, இப்ப அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் எங்க இருந்து வந்தாரு? அதே ஊழல் கட்சியான அதிமுகவுல இருந்து தானே வந்தாரு. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றீங்களே, அந்த ஊழல் கட்சியில இருந்து வந்த செங்கோட்டையனை மட்டும் ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? அப்ப நீங்க ஊழல்வாதிகளை ஆதரிக்கிறீங்களா? அப்படித்தானே இதுக்கு பொருள் ஆகுது. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஊழலை ஒழிப்பீங்களா? வெறும் 18 நிமிஷம் பேச்சு, அதுக்குள்ளேயே இவ்வளோ ஓட்ட. கடைசியா என்ன சொன்னாரு அப்படின்னா, நமக்கு நட்பு சக்திகள் யாரும் இல்லைன்னாலும் நாம தனியா கெத்தா நின்னு ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. யாரும் வரல, அதானே. கூட்டணிக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தீங்க, ஒருத்தனும் உங்களை சீன்ற மாதிரி இல்ல. அதனால அந்த விரக்தியும் சேர்ந்து போய் தனியா கெத்தா நின்னு ஜெயிப்போம். எப்படி எப்படி தனியா நிற்பீங்க? 234 தொகுதிக்கும் வலுவான கேண்டிடேட்டை தயார் பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்னா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான். ஆனா அவன் எல்லாம் தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பானா? உங்க கட்சிக்கு விசுவாசமா இருப்பானா? ஏன் இதை கேட்கறேன் தெரியுமா? தேர்தல் நெருங்க நெருங்க 2 திராவிட கட்சிகளோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். களத்துல நிக்கிற வேட்பாளரை விலை பேசுவான். தம்பி தயவு செஞ்சு விலகிருங்க, இந்தாங்க காசை பிடிங்க அப்படின்னு கோடி கோடியா கொண்டு வந்த நாம நிறுத்துற வேட்பாளர் காலில் கொட்டுவான். அந்த பணத்துக்கெல்லாம் மயங்காம கொள்கைக்கு உண்மையாகவும் தலைமைக்கு விசுவாசமாகவும் எத்தனை வேட்பாளர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க? இதையெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? டிடிவி தினகரன் வரைக்கும் கூட்டணி சேரலான்னு முயற்சி பண்ணீங்க, கடைசியில் அவரும் பாஜக கூட அதிமுக கூட போயிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நாம தனித்தே போட்டியிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நேற்றைக்கு தந்தி டிவில ஒரு செய்தி பார்த்தேன். தாவேகாவில இருந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட அண்ணன் சீமான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாம் தமிழர் கட்சி கூட ஏதாச்சும் ஒரு கூட்டணி கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்றாங்க போல. பண்ணுங்க. எங்க அண்ணாத்தை ஏற்கனவே தெளிவா அறிவிச்சிட்டாரு. வேட்பாளர் தேர்வு எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அதனால அவர்கிட்ட போய் எந்த பயனும் இல்லை. ஆனாலும் முயற்சி பண்றாங்களாம், பண்ணட்டும். ஆக நேற்றைக்கு நடந்த செயல் வீரர் கூட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு கேலி கூத்து. ஜான் ஆரோக்கியசாமியோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் என்னமோ எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வாசிச்சுட்டாரு. வழக்கம் போல அங்கங்க ஸ்டக்காகி நின்னாரு. அவர் கேப் விட்ட இடத்துல எல்லாம் இந்த அணில்கள் அந்த பிகில ஊதியும் டிவிக்கே அப்படின்னு கத்தியும் ஃபில்அப் பண்ணிட்டாங்க. இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவன், தலையெழுத்து. இதையும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இவனுங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்னு நினைச்சாலே பயமா இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு 10 சின்னம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதுல பிகிலும் ஒரு சின்னம் அப்படின்னு படிச்ச போதே எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை இவனுங்களுக்கு தேர்தல் ஆணையம் தப்பி தவறி இந்த விசில் சின்னத்தை ஒதுக்கிருச்சு அப்படின்னா முடிஞ்சது. ஊர்ல இருக்கிறவன் காது எல்லாம் டமாரம் ஆயிரும். கத்தி கத்தி பப்ளிக் நியூசன்ஸை ஏற்படுத்துவானுங்க அப்படின்னு நினைச்சேன். நாம பயந்தா மாதிரியே நடந்துருச்சு. தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருச்சு. இவனுங்களும் அது ஒதுக்குன உடனே வாயில வச்சுக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. ரோட்ல போற வரவனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உருன்னு ஊதிக்கிட்டே இருக்கிறானுங்க. கருமம். இன்னும் இவனுங்க என்னெல்லாம் கூத்தடிக்க போறானுங்களோ பார்க்கலாம்.
என்னென்ன கேலி கூத்துகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.